சுபாஷ் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க, ஒரே ஒருத்தரா கேளுங்க. சுபாஷ் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வதில் ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாற்றி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே, டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நீ சொல்லுவா, ஒவ்வொருத்தரா கேளுங்க. நீ அறிஞர் வருங்க, கம்மறி கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாற்றிருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாரும்பீங்க. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்கள் பார்த்து